இங்க பாருங்க, நிக்கு தான் அந்த பணத்தை எடுத்தா நான் சொல்லல. நிச்சயமா அந்த பணத்தை நான் எடுக்கல. கண்டிப்பா நீங்க எடுக்கவும் வாய்ப்பு இல்ல. இப்ப நீ முடிவா என்னது சொல்ல வர சாண்டர்? வீட், நான் எதையும் சொல்ல வரல. உண்மை என்னன்னா நான் பணத்தை எடுக்கல. அப்ப நாங்க தான் பணத்தை எடுத்தோம்னு சொல்லாம சொல்றியா நீ? டென்ஷன் ஆகாத வீட். சாண்டர், நீ இந்த விஷயத்த டோபி கிட்ட சொல்லாத. முக்கியமா யார்கிட்டயும் சொல்லாத. அந்த பணத்தை நீயே எங்கேயாவது வச்சிருப்ப. நல்லா யோசிச்சு பாரு. பணத்தை நான் தான் என்வெலப்ல போட்டு பாக்ஸ்லயும் போட்டு வச்சேன். இப்பதான் காணோம். என்ன நம்பு, யாரோ பணத்தை எடுத்திருக்காங்க. பணம் என்ன ரெக்க முடிச்சு பறந்த போகும். ஓ, பறக்கிறதுனால என்ன தப்பா நினைக்காதீங்க. பணத்தை நான் எடுக்கலப்பா. நம்பிக்கை வரலையா? இப்ப வேற இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த பணத்தை நம்ம எடுக்க வாய்ப்பு இல்ல. அப்ப யாருன்னு நீயே யோசிச்சு பாரு. எப்படி நம்ம என்ட்ரி? நீதானா? நானேதான். வர வர உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. என்ன பார்த்து பயப்படுறதே கிடையாது. சாரி, நான் கவனிக்கல. இன்னைக்கு பூரா ஒரே டென்ஷன். ஓ, உனக்கு அப்படித்தானா? எனக்கு நடந்தது நான் சொல்றேன். காலையில தூங்கிக்கிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு சுண்டலி வந்து என்ன கடிச்சிருச்சு. ஆனா அது இப்ப உயிரோட இல்ல. அப்புறம் காலையில குளிக்கலான்னு ஆத்துக்கு போனேன். அங்க போனா ஒரு மீன் என்ன கடிச்சிருச்சு. உடனே எனக்கு கோவம் வந்து பதிலுக்கு நானும் அதை திருப்பி கடிச்சு சாப்பிட்டேன். அது என்னவோ தெரியல, நான் எங்க போனாலும் என்ன ஒண்ணு கடிக்கிறதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாலும் நான் என்னைக்கும் பயந்ததே கிடையாது. என்ன சின்ன வயசுல நான் ரொம்ப தைரியசாலி. என்ன துணிச்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தன்றத நான் நிறைய படிச்சிருக்கேன். உனக்கு பஞ்சு மெத்த கிடைச்சா? சொல்ல போனா உன்னை நீ நம்ப கூடாது. உங்க அம்மா அப்பாவே உன்னை சொல்ல. என்ன வெளியில கூட்டிட்டு போறியா இல்லையா? அந்த சக்தி எனக்கு இன்னும் கிடைக்கல. இங்க இல்ல. ஓகே गाइस, ஊரட விடாதீங்க. போலீஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது பணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். ஹலோ, வாங்குற காசுக்கு கொஞ்சம் கூட வேலை செய்யாத எம்ப்ளாயீஸ் என்ன பண்றீங்க? ஹலோ டாபி. ஹாய். எதையோ தேடுற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். நாங்க ஒரு பொருளை தேடிட்டு இருக்கோம். அது கிடைக்கல. கிடைக்கல. ஓகே, அப்போ எதை தொலைச்சிங்களோ அது திரும்ப கிடைக்கிற வரைக்கும் தேடித்தான் ஆகணும். அது கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா சரி. அப்புறம் சாண்டர், சிப், எஸ். நீ சிம்பன்சி மாதிரி மேல இருந்து தூங்கி சும்மா வேலைக்கு அப்படியே ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பாஸ். நல்லாதான் இருக்கு. சாண்டர், நேத்து நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை நீ பேங்க்ல கொண்டு போய் போட்டதானே? நீங்க என்கிட்ட கொடுத்தீங்களே அந்த பணமா? ஆமா, அதேதான். போட்டல. என்ன முழிக்கிறாங்க? மாட்டின இந்த டாபை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஐயோப்பா, உனக்கு வேற வழியே இல்லையே சாண்டா. நடந்தது சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். என்ன பண்றது? இங்க பாரு, பணம் கடையில இல்ல. அந்த பணத்தை யாரோ பிளான் பண்ணி கடையில இருந்து திருடிட்டு போயிருக்காங்க. இந்த வண்டியை வித்து தொல்லடான்னா கேட்க மாட்டேங்கிறான். இந்த நோன்ற வேலையாவது மிச்சமாகும்ல. ஹாய் நிக். ஹேய் சாண்டா. இங்க பாரு நிக், நம்ம கடையில இருந்து $1000 காணாம போயிடுச்சு. நீ சுட்டியான்னு கேக்குறாங்கப்பா. நான் சொன்ன நல்ல பையன் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. இருந்தாலும் ஒரு டவுட். என் மேல சந்தேகப்படுறீங்களா? ஓகே, புரியுது. நான் தான் இங்க புதுசா வந்திருக்கேன். சோ அதை நான் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே உங்க கடையில இருந்து நான் பணத்தை எடுக்கவே இல்லை. இல்ல, ஆக்சுவலா நீ தான் எடுத்தன்னு நாங்க சொல்லல. ஆனா நாங்க எடுக்கல. நானும் எடுக்கல. நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் நம்பிக்கை ரொம்ப தப்பு. பரவாயில்ல, விடுங்க. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் தான் பணத்தை எடுத்தா நம்ம ஒன்னும் சொல்லலையே. சரி, இந்த விஷயத்தை பத்தி டாபிக் கிட்ட சொல்லலாம். யாரையும் நம்பாத எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு அப்பவே சொன்னா. நீதான் கேட்கல. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? தெரியணும்னா உடனே பீச்